வணக்கம். ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நான் ரவிக்குமார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட் வந்து சென்னை மாதாவரம் மில் காலனிங்க. சென்னை மாதாவரம் மில் காலனியில் நல்ல ஒரு ஹைஃபை லேஅவுட் தான் பத்மகிரி நகர். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் பத்மகிரி நகர். பத்மகிரி நகரில் ஒரு அருமையான ஒரு வீட்டு மனை பிரிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்போசிட் உள்ள லேண்டு தாங்க. ஸோ லேண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் எடுத்து அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ப்ராப்பர்ட்டி உங்களுக்காகவும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹைஃபை லேஅவுட்டு தான் பத்மகிரி நகர் ஃபேஸ் 2. இதில் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் 30 ஃபீட் ரோடு, 30 அடி ரோட்டில் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு அருமையான ஒரு ஃப்ளாட்டு தாங்க. இது 1336 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 1336. ஸோ ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 29.5, 29 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. லென்த்து பார்த்திங்கன்னா 45.5, 45 அடி லென்த்து. ஸோ இந்த பில்டிங் இருக்குது பார்த்திங்கன்னா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கு. இந்த பில்டிங்கோட சேம் சைஸ் தான். ஸோ அளவு பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கில் வந்து இந்த கல் இது வரைக்கும் 29 அடி, கிட்டத்தட்ட 30 அடி ஃப்ரண்டேஜ். அதேமாதிரி இந்த கல்லில் வந்து பின்னாடி ஒரு கல் இருக்குது பார்த்திங்களா, இது 45.5. ஸோ அதேமாரி அந்த பில்டிங் எட்ஜு அதுலேருந்து இது வரைக்கும் 1336 ஸ்கொயர் ஃபீட்டு சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு. எஸ்சிஎம்டி அப்ரூவ்டு, ரேர் அப்ரூவ்டு எல்லாமே இருக்குது. பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி உள்ள ப்ராப்பர்ட்டி தான் இது. சுற்றி வீடுங்க இருக்குங்க, பக்கா ரெசிடென்சி ஏரியா. ஸோ இந்த லேஅவுட்டோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் போட்ட ஒரு லேஅவுட்டு தான் இது. அப்போ போடும்போது ஜஸ்ட் ஒரு 2800 3000 வரைக்கும் தான் லேண்டோட ப்ரைஸ் இருந்தது, ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் இருந்தது. ஸோ இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 8000 ஆகிடுச்சிங்க. 8000 கிட்ட விலை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2800 3000 இருந்த இடம் இன்றைக்கி 4 இயர்ஸ் பேக் 4 இயர்ஸ்க்குள்ளே 8000 கிட்ட ரேட் ஏறி இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு இங்கே லேண்டு டெவலப் ஆகிருக்குன்னு பார்த்துங்க. சுற்றி வீடுங்க இருக்குங்க, பக்கா ரெசிடென்சி ஏரியா. சவுத் ஃபேஸிங்கில் 30 ஃபீட் ரோடு. ஸோ லேண்ட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே கம்மிங் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டரில் இருக்குது. கம்மிங் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர். அண்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர். ஸோ சைட்டு லேண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பார்க் இருக்குதுங்க. பத்மகிரி நகரோட பார்க் இருக்குது. 1.5 ஏக்கர்ஸில் இந்த பார்க் இருக்குது. ஸோ லேண்டுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு பார்க் இருக்கிறதுனால வீட்டுக்கு நீங்கள் சப்போஸ் வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு எதிரில் வந்து எந்த ஒரு பில்டிங்கும் இருக்க போகிறதில்ல உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வென்டிலேஷனும் ஒரு வெளிச்சமும் இருக்கும். ஸோ இது லேண்டு, இதுதான் உங்களுடைய லேண்டு. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கு தான் இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு வென்டிலேஷனும் உங்களுக்கு வெளிச்சமும் நல்ல ஒரு காத்தோட்டமாக அழகாக இருக்கும். ஆப்போசிட்டில் எந்த ஒரு பில்டிங் இப்போ சப்போஸ் எதிரில் வீடு கட்டினாங்கன்னா அவங்களுடைய காரெல்லாம் பார்க் கொள்ளுவாங்க. ஆனால் இங்கே அந்த ஆப்ஷன்ஸு இருக்காது. ஸோ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஆப்போசிட்டில் லேண்டு மொத்தமும் உங்களுக்கு சொந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன், நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் 29.5 அண்ட் 45.5, 1336 அடி ஸ்கொயர் ஃபீட் லேண்டு அப்ரூவ்டு. ஸோ அதேமாதிரி சைட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மிங் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து 1.2 கிலோமீட்டரில் இருக்குது. பஸ் ஸ்டாப்பு 1 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ ஸ்கூல் ஜோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டரில் மெட்ரிக், சிபிஎஸ்சி அண்ட் இன்டர்நேஷ்னல் போர்டு எல்லாமே இருக்குது. அதேமாதிரி காலேஜுன்னு பார்த்திங்கன்னா நியர்பை திருத்தங்கநாடு காலேஜ், அகஸ்டன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சென்ட் ஆன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜெல்லாம் இருக்குது. ஸ்கூல் ஜோன்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தா சிபிஎஸ்சி இருக்குது, எவர்மின் வித்யாசரம் இருக்குது, வேளாம்மாலும் இருக்குது. மெட்ரிக் ஸ்கூல் நிறைய இருக்குதுங்க. அதேமாதிரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த பக்கம் மணலி மார்க்கெட் இருக்குது, இந்த பக்கம் மாதாவரம் மார்க்கெட் இருக்குது, இந்த பக்கம் கொடுங்குயிர் பார்வதி நகர் ஜங்ஷன் வந்துடும். பார்வதி நகர் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1.2 கிலோமீட்டரில் பார்வதி நகர் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. கிரவுண்ட் வாட்டர். ஸோ மாதாவரம் மில் காலனி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிரவுண்ட் வாட்டர் தாங்க. இப்போ 10 to 15 அடியிலே சுவையான குடிநீர் இருக்குங்க. டைரெக்டாக நீங்கள் குடிக்கலாங்க. ஆர்ஓ யூஸ் பண்ணாமே டைரெக்டாக குடிக்கலாம். அந்தளவுக்கு தண்ணிங்க நல்லாயிருக்கும். அதேமாரி எவ்வளோ மழை அடித்தாலும் நீங்கள் தண்ணி தேங்கி நிற்காத இடம் மாதாவரம், பாதுகாப்பான இடம். அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்தில் 3000 விற்றுருந்த இடம் இன்றைக்கி 8000 ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்க காரணமே குடிக்கிற தண்ணிக்காகவும் பாதுகாப்பாக இருக்கிற இடத்துக்காக தான் இவ்வளோ விலை ஏறி இருக்குங்க. உடனே வீடு கட்டி குடியேறலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன். 1336 ஸ்கொயர் ஃபீட்டு.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,07,00,000 விலை நின்று வச்சிருக்காரு ஓனர். சைட் இப்படி தான் செல்வம் ரெஜிஸ்டர் பண்ணுறது வாய்ப்பில் இருக்கலாம். 1,07,00,000. ஸோ சைட் இப்படி தான் லைக் பண்ணுங்கள். சைட் விசிட் பண்ணுறது கால் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி உங்களுக்காகவும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்காகவும் பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். நல்ல ஒரு இடம், மிஸ் பண்ண வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒயிட் முடி நிறைய வந்துச்சு.